ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைன் ஒரு மாபெரும் ஏர் டு ஏர் வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் முறையாக ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. அது என்ன விமானம், எப்படி வீழ்த்தினாங்கன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்க கார்த்திக். அது என்ன, ஒரே ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்ட பிறகு உக்ரைன் ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னா, இது முன்னாடி நம்ம ரஷ்யாவோட பல விமானங்களை உக்ரைன் சுட்டு இருக்காங்க. Su-34, Su-24, Su-27 அப்படின்ட்டு. ஆனால் அது எல்லாமே பேட்ரியாட் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்தும் அல்லது மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு அழிச்சிருக்கிறாங்க. காரணம், இந்த போரின் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா Su-34லாம் குறைவான உயரத்தில் பறந்து கன்வென்ஷனல் பாம்பை போட்டாங்க. அதனால அவங்க ஈஸியாக Su-34 சுட முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரஷ்யா இதை புரிந்து கொண்டு இந்த போரோட தன்மையை மாற்றுறதுக்காக UPnP கிட் அப்படின்னு சொல்லி அவங்களோட பழைய FAB 3000 5000 பாம்பெல்லாம் கிளைடிங் கிட்டில் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் Su-34ஓட இழப்பை குறைச்சாங்க. அதுக்கப்புறம் Su-35 ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் விமானத்தோட ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாகவே உக்ரைனுக்கு இருந்தது. பல போர் விமானங்களை இந்த Su-35 BBR மூலமாக அழிச்சிருக்கு. R-37 என்ற ஒரு ஏவுகணை மூலயமா 400 கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னாடியே இவங்க அடித்து காலி பண்ணியிருக்கிறாங்க. Su-57 யூஸ் பண்ணியும் நிறைய போர் விமானங்களும் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் முதன்முறையாக உக்ரைன் ஒரு F-16 பயன்படுத்தி ஒரு Su-35 BBR மூலமாக சுட்டு வைத்திருக்கிறாங்க. இதில் 2 சினாரியோ சொல்லப்படுது. ஒன்று, 2 அல்லது 3 F-16 தந்திரமாக Su-35 ட்ராப் செய்து சுட்டு வீழ்த்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நேட்டோ அவங்களோட இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி பேட்ரியாட் ரேடார் மூலயமா தகவலை சேகரித்து F-16 பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கிறாங்க. இந்த உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் F-16 பார்த்தீங்கன்னா US இருந்து டைரக்டாக வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஐரோப்பிய நாடுகள் தாங்கள் பயன்படுத்திய பழைய F-16 தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதில் நிறைய அப்கிரேடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்கிரேட் என்னென்னு நம்ம பார்ப்போம் வாங்க. F-16 போர் விமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அமெரிக்காவோட 4ஆம் தலைமுறை போர் விமானம்னு சொல்லலாம். இந்த F-16ல என்னென்ன அப்கிரேட் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் AIM-120 அப்படின்ற ஒரு BVR இவங்க இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உக்ரைனுக்கு. ஒரு F-16 அதிகபட்சம் Mach 2 வரைக்கும் செல்லக்கூடியது. இதில் இவங்க லிங்க் 16 டேட்டா லிங்க் அப்படின்னு ஒரு முக்கிய கம்யூனிகேஷன் டிவைஸையும் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த லிங்க் 16 நேட்டோ அவாக்ஸோட எல்லா டிவைஸோடைய பேசும், நேட்டோ போர் விமானங்களோட பேசும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நம்பகமான அட்வான்ஸ்டு AESA ரேடாரே இவங்க அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தற்போது உக்ரைன் F-16 பார்த்தீங்கன்னா மெயினாக அஃபென்சிவ் ரோலுக்கும் பயன்படுத்துகிறாங்க, டிஃபென்சிவ் ரோலுக்கும் பயன்படுத்துகிறாங்க. உள்ளே வர இன்கமிங் ட்ரோனு, க்ரூயிஸ் மிசைல் இதை போன்றதை சுட்டு வீழ்த்துறதுக்காகவும் இதை இவங்க பயன்படுத்திட்டு வராங்க. லிங்க் 16 அதோட அடுத்த அப்கிரேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் 22. US அவங்களோட அனைத்து போர் விமானங்களையும் இந்த லிங்க் 22 அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேட்டோ ஸ்டாண்டர்ட்லேயும் சிலதை மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த பாகிஸ்தான் தங்களிடம் இருக்க அனைத்து F-16லையும் லிங்க் 22 அந்த ஸ்டாண்டர்டுக்கு அப்கிரேட் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஆனால் US ஒரு F-16 பேக்கேஜ் ஒன்று பாகிஸ்தானுக்கு வழங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 650 மில்லியன் அப்படின்னு சொல்லலாம். அதில் அவங்க வெறும் லிங்க் 16 பேக்கேஜை மட்டுமே கொடுத்துருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குது. லிங்க் 22 உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு அமெரிக்கா மறுத்துட்டாங்க. இப்போ ரஷ்யாவோட Su-35 விமானத்தை பற்றி பார்ப்போம். இது ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர் அப்படின்னே சொல்லலாம். Mach 2.25 வேகத்தில் செல்லக்கூடியது. இதில் இர்பிஸ் அப்படின்னு ஒரு PSA ரேடாரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெரும்பாலும் ரஷ்ய போர் விமானங்கள் WVR, BVR அப்படின்னு சொல்லுவாங்க, வித்வின் விஷுவல் ரேஞ்ச் அண்ட் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச்.
அதில் டாக் ஃபைட்டில் வித்வின் விஷுவல் ரேஞ்சில் ரஷ்ய போர் விமானங்களை ஜெயிக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். காரணம், அவங்க பெரும்பாலும் அவங்களோட போர் விமான இன்ஜினில் டிவிசி ட்ரஸ்ட் வெக்டரிங் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. அந்த இன்ஜினில் ஒரு நாசல் மாதிரி இருக்கும். இதை பயன்படுத்தி அவங்க வித்வின் விஷுவல் ரேஞ்சில் ஒரு மிக சிறந்த மேனவரபிலிட்டியை காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் R-37 அப்படின்ற ஒரு 400 கிலோமீட்டர் லாங் ரேஞ்சு மிசைலும் R-77 அப்படின்னு ஒரு ஏர் டு ஏர் மிசைலையும் இவங்க வச்சுருக்கிறாங்க. இதனால் Su-35 பொதுவாக F-16 விட பெரிய விமானம்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட S-35 இப்போது ஒரு F-16 வந்து சுட்டு வைத்திருக்கு. இந்த சண்டை எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்தில் நம்ம ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு F-16 ஒரு ஏர் பேட்ரோலில் இருந்ததாகவும் ரஷ்யா ஈஸ்ட்லேருந்து ஒரு Su-35 புறப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 1 அல்லது 2, 3 F-16 செய்து ட்ராப் செய்து இந்த Su-35 அடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நேட்டோ வழங்கிய முக்கியமான இன்டெலிஜென்ஸ் மூலயமா ரேடாரில் Su-35 ஃபைன் பண்ணி அதோட டேட்டாவை F-16க்கு ஃபீட் பண்ணி பிவிஆர் மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் உக்ரைனுக்கு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஏர் டு ஏர் கில்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவோட ஃபஸ்ட்டு ஏர் டு ஏர் லாஸ்ன்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்அட்வான்டேஜை கொடுக்கும். மேலும் நேட்டோ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க அப்கிரேட் பண்ண ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்குது. வருங்காலங்களில் உக்ரைனிடம் F-16 மட்டும் இல்லாமல் மிராஜ் 2000, கிரிப்பன், அது மட்டும் இல்லாமல் ரஃபேலையும் அவங்க வாங்க திட்டமிட்டிருக்காங்க. இது போன்ற விமானங்கள் படையில் சேரும்போது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும். ஆனால் ரஷ்யா Su-35 எவ்வளோ சீக்கிரம் அப்கிரேட் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம். Su-57 அவங்க ஏஇஎஸ்ஐ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் Su-35 அவங்க ஏஇஎஸ்ஐ ரேடார் கிடையாது. MiG-31 போன்ற போர் விமானங்களில் அவங்க பெரும்பாலும் அஃபென்சிவ் ரோலுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது கின்சால் ஹைப்பர்சானிக், அப்புறம் ஜிர்கான் ஹைப்பர்சானிக் போன்ற ஏர் டு சர்ஃபேஸ் ஹைப்பர்சானிக் மிசைலை அவங்க பயன்படுத்துகிறாங்க. கின்சால் என்றது ஒரு 2000 கிலோமீட்டர் போக வேண்டிய ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல். மேலும் அவங்க FAB 3000, 5000 Su-34 தான் பெரும்பாலும் இன்டகிரேட் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. உக்ரைனில் இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பைலட். நாளைக்கு அவங்களால போர் விமானங்களில் ஈஸியாக மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்க நாடுகளிலும் தான் வாங்கிட முடியும். ஆனால் பைலட் ட்ரைனிங் என்பது நிச்சயமாக சில வருடங்கள் பிடிக்கும் என்பதை நம்ம மறுக்க முடியாதது. இந்த கேப்பை ரஷ்யா எப்படி பயன்படுத்திக்குவாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். மேலும் இது போன்ற இராணுவ தகவல் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் விளாக்ஸ் அனைத்தையும் தெரிந்து கொள்ள கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நைபர்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.